ஹலோ வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பிரியாணி செய்ய போகிறோம். ஓகே, பிரியாணி செய்கிறதுக்கு எண்ணெய், சூரியாந்தி எண்ணெய் வச்சுருக்கிறோம். வெங்காயம், தக்காளி பழம், இது ஏலக்காய், இது கருவேப்பட்டை, இது பிரியாணி இலை. ஓகே, உள்ளி இஞ்சி எல்லாம் சேர்த்து அடித்து வச்சு கிடக்கு. இதான கடை சட்டி, இதுக்காக பிரியாணி செய்கிற சட்டி அப்படியே பார்த்துக்கொள்ளுங்க. அரிசி ஊற போட்டு கிடக்கு. கோழி எடுத்து வச்சுக்கிறேன். 1.5 கிலோ அரிசியில் பிரியாணி போட போகிறோம். ஓகே ஓகே சூரியாந்தி எண்ணெய் 1/4 லிட்டருக்கு கொஞ்சம் கூட விடலாம். ஓகே, ஏன்டா வெங்காயம் எல்லாம் பொரிக்கணும் இல்லோ, அதுக்காக 1/4 லிட்டரு கொஞ்சம் கூட விடுவோம். ஓகே, யோசிக்கலாம் இந்த பெரிய கேனோட ஊற்றுறான்னு. என்ன செய்கிற, சின்ன கேன் வேண்டுறதில்ல, பெரிய கேனை வேண்டி அதை விட எல்லாம் ஊற்றுற. ஓகே, எண்ணெய் கொஞ்சம் கொதிக்கட்டும். கருவேப்பட்டையை போடுவோம். எண்ணெய் கொதிச்ச காணாது. அடுத்தது ஏலக்காய், அடுத்தது பிரியாணி இலை, கொதிக்கும். வெங்காயம், கொதிக்கட்டும். கொஞ்சம் இதாக எடுத்து புழ வேண்டும். அடுத்ததாக தக்காளி பழம். தக்காளி பழம் நல்லா அதிக வேண்டும், அதுக்காகத்தான் தக்காளி பழம் போடுவோம். மூடி விட அவங்க எல்லாம் வேற போதும். வரியா மிகிலோண்டிய கலட்டு இல்லை. இஞ்சி, உள்ளி சேர்த்து அடிச்சு வச்சுக்கிறேன். யோசிக்கலாம், என்னடா உலக இஞ்சிய போடுறான்னு. ஏன்னா அரிசிண்ட கூட நம்மள 1 கிலோ வச்சுக்கிறாங்க, இந்த 1.5-2 கிலோ செய்யும். ஓகே, இதாக வீடியோ. சரியோ, இப்போ இதாக அவிஞ்சிட்டு கோழி போடுவோம். கோழி அதில் கோழியை
இந்த தொக்கண்டு போட்டால் பறந்துடும். கோழி பறக்காது, கோழிக்கு இதுக்க போட்டு அந்த இந்த வெங்காயம் தாளித்ததெல்லாம் பறந்துடும். அதுக்காக தான் கோழியை மெல்ல போடுறோம். ஓகே, கோழியும் சேர்ந்து இப்போ அவியட்டு நல்ல. ஓகே, கொஞ்சம் அவிஞ்சாப்புறம் தான் கொஞ்சம் தூளை போடணும். அதுக்கு முதல் இப்போ போடக்கூடாது தூள். தூளையும் போட்டுட்டேன், மன்னிக்கவும். இவத்திலோ நாங்களே இடித்து போடுற தூள் இது, மிளகாய் தூள். அதுக்காக இந்த போத்தில் பார்த்து நெக்கிறையில் நீங்கள் போத்தில் வந்த தூள் உண்டு. நாங்கள் மிளகாயை அரைச்சி தான் போடுறோம். நாங்கள் பிரியாணிக்கு தனி மிளகாய் தூள். கடையில் போய் தனி மிளகாய் தூள் உண்டு கேட்டால் அவங்கள் ஏதோ இனிக்கிற தூளை தராங்க. இனிக்கிற தூளை கொண்டு போட என்னையும் கறி பிரியாணி படுத்திடும். அதுக்காக நான் இனிக்கிற தூள் போடுறே இல்லை. பார்த்தீங்களோ, நாங்கள் மோட்டர் வண்டி வச்சுக்கிறோம் தூளை அரைக்க. வடையா பாருங்க. இருட்டிக்கு ஒன்றும் தெரியாண்டு நானே சொல்லிக்கொள்கிறேன். ஏ பாருங்கோ, சிவப்பு தூள். ஒன்றரை கிலோ உண்டா 150 கிராம் தூள் போட வேணும். உப்பு இது கல்லுப்பு தானே கிடக்கு, மற்ற உப்பு காணே இல்லை. உப்பு இது எவ்வளோ எடுக்கிறது? எப்போ வரும் இது? என் ஒரு கை உப்பு எடுக்க வேணும். எப்படி வரும்? பாருங்கோ, ஒரு கை உப்பு புறவை பார்த்து போடுவோம். மிச்சத்தை புற டேஸ்ட்டை பார்த்து போடுவோம். இப்போ ஒரு கை உப்பு போட்டால் நான் நார்மலாக 1 கிலோவுக்கு 1 கை உப்பு போடுறேன். நான் 1 கிலோ பிரியாணி செய்கிறேன்னா 1 கை உப்பு. இது 1.5 கிலோண்டபடியாக கிட்டத்தட்ட 1.5 கை உப்பு தானே போடணும். அதானே? அப்போ 1.5 கையாக போடுவோம். கொஞ்சம் கூட போட்டு கிடக்கும். சரி, புறா பார்த்து போடும் ப்ரோ, கூடிடும் ப்ரோ. குத்தை பண்ணி பார்ப்போம். இப்போ இதுக்கு நாங்கள் போடுற உப்பு சாதுவாக உப்பு கைக்க வேணும். உப்பு கச்சாத்தான் நாங்கள் அரிசியை போட கணக்காக வரும். அதுக்கு ஏன் தெரியுமா? கிண்டி நான் உப்பு பார்க்க போகிறோம். உப்பு காணாது, போட வேண்டி தான் வரும். புறா பார்த்து போடுவோம். இப்போ மூடுவோம். அரைச்ச தூள், நாங்களே அரைச்சிக்கிற தூள் உரைப்பு கூட. அதான் பிரச்சனை. முதல்ல நான் பிரியாணிகள் போட்டிருக்கிறேன். கண்ணால் ஆயிட்டு பிரியாணி போட்டு, அதான் இப்போ போடுறேன் நான். அரிசி மீன் இதாண்டில் கோழி பொரியல். பிறகு வெங்காய சம்பலுக்கு வெங்காயம் இது கொஞ்சம் அவியட்டும்.
ஒரு கொத்தி ஒலிம்பி விட்டது பாருங்கோ பாப்பா இறைச்சி இருக்கா நைச்சோண்டை தூக்கி இறைச்சியை பார்த்தா இல்லை எலும்பெலும்பா வருது இறைச்சியை காண இல்லை அவிஞ்சிடுச்சு இனி பிரியாணியோட சேர்ந்தாவே ஒன்றுமே இல்லை கொஞ்சம் நேரம் அதுக்காக ஓகே எல்லாம் போட்டாச்சு அரிசி வடிச்சு எடுத்தாச்சு நாங்கள் தூக்கி போட போகிற அரிசி இப்போ ஏன் இப்படி போடுறேன்டா கிண்டாச்சுவோம் ஒரு இடத்த போட்டால் தோண்டி தோண்டி கிண்டா வேணும் அரிசியை வந்து பேஸ்ட் அடிக்கக்கூடாது அதான் வடிவாக தட்டி கொட்டி எடுக்கிறோம் ஒட்டு அரிசியும் இல்லை பாருங்க இப்படி நீ போட்டாச்சல்லோ நீ ஒரு குண்டோண்டு குண்டி போட்டு டண்டடக்கு இப்படி ஆட்டி விட்டால் மட்டம் ஆகிடும் ஓகே இப்போ மூடி விடுவோம் கொஞ்ச நேரம் அவியட்டும் கிடந்து வந்த நல்ல கையில் விடுறது கொஞ்சம் அவிஞ்சா தான் நல்லா இருக்கும் அப்புறம் தான் சரியாக இருக்கும் அப்புறம் தான் குறைச்சி விடுவோம் இப்போ ஃபுல்லாக ஏற்றி விட்டு கிடக்கு எங்கட கோழி பொரியல் பொரிஞ்சுட்டுதா பொரிஞ்சுட்டு வெங்காய சம்பளம் போடணும் கோழி பொரியல் போட வேணும் எவ்வளோ விளையாட்டு இருக்குது என்ன பிரச்சனைடா கூட அரிசி போட்டாச்சு போல் கிடக்கு நம்மளாக 1 கிலோ போட்டால் மட்டம் வாடுறது 1.5 கிலோ போட்டு கிடக்கு இன்னும் 1.25 கிலோ கிட்ட போட்டு கிடக்கு பார்ப்போம் இங்கே தான் முடிய போகுதுன்ட்டு பார்ப்போம் கிடக்கிட கிண்டி விடுவோம் கிண்டி விட்டால் தெரியாது எண்ணெயும் கணக்க கூட இல்லை அடி பிடிச்சிப்போம் ஏண்டா எல்லாம் கொலஸ்ட்ரால் காடுறான் எண்ணெயை குறைச்சி தான் விட்டுருக்கிறோம் சமைக்க நம்மளை அவ்வளோ கூட்டி எல்லாம் குறைச்சி தான் விட்டோம் விட்டு கிடக்கு கொஞ்சம் என்ன பேச்சா போட்ட உடனே நாங்கள் கூட்டியும் விடுறது இல்லை அரிசியெல்லாம் போட்ட உடனே டக்காண்டு அடியில் போய் முட்டிச்சேன்னு சொன்னால் சிக்கலில் வந்து முடிஞ்சுவோம் அதுக்காக தான் அடிக்கடி நைஸாக அதுக்காக இப்போ தான் கிண்டலாம் பிறகு கிண்டே இல்லாது அரிசியாக இருக்கும் வரைக்கும் கிண்டலாம் அதுக்கு பிறகு கிண்டேலாம் போடும் அதுக்காக தான் இப்போ கிண்டி பார்த்தேன் நான் இப்படி இருக்குன்னு ஓகே இப்போ வந்து 1.25 கிலோ அரிசி போட்டேன் நான் போட்டதுக்கு நாங்கள் கோழி கொஞ்சம் கூட போடுறாங்க அதனால் 2 கிலோ கோழி போட்டிருக்கிறோம் 2 கிலோ கோழி போட்டிருக்கிறேன் டொமாட் வந்து 350-400 கிராம் அளவில் போட்டேன் வெங்காயம் அதே மாதிரி 350-400 கிராம் இஞ்சியும் உள்ளியும் சேர்த்து 350-400 கிராம் அளவில் போட்டேன்னா ஏன்னா நான் நெருக்கிறதில்ல சும்மா குத்து மதிப்பில் போடுறதான் மற்ற ஏலக்காய் கருவாப்பட்டை பிரியாணியில் அது போட்டேன் நான் வேறு என்ன போட்டான் தூள் 150 கிராமுக்கு கொஞ்சம் கூட போட்டேன் ஏன்னா உரைப்பு வேணுமெண்டாக்காக 150 கிராமுக்கு கொஞ்சம் கூட 175 கிராம் அளவில் போட்டுறான் தூள் உப்பு வந்து இப்படி 1.5 கை உப்பு போட வேணும் இந்த வேறு பிடிக்கிற இல்லை இந்த அளவுக்கு பார அளவு 1.5 ஏண்டா அது நான் நிறுத்து பார்க்கல ஒரு நாள் எவ்வளோ வருதுன்ட்டு நிறுத்து பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் பிறகு 1.5 இது போட்டேன் நான் மற்றது அரிசி 1.5 கிலோ 1.25 கிலோ அப்படி போட்டிருப்பேன் அவ்வளோதான் போட்டு கிடக்கு இந்த இதுக்கு வந்து நம்மளாக 1.5 கிலோ அரிசி அவியும் படிவேன் எத்தனை கிலோ அவிய போகுதுன்ட்டு தெரிய இல்லை பாப்பா
கொதிச்சுட்டுது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அரிசி போட்ட உடனே டக்குன்னு அடி பிடிக்கும். அதான் ஒரு டவுட். இதில் புதுச்சட்டி தான் இருந்தாலும் அது அந்த வேலையை காட்டும். என்ன பிரச்சனை இப்போ கிண்டலாம், புறா கிண்டே இல்லை. அதுதான் பிரச்சனை. அது பெரிய பிரச்சனை. இங்கே கிண்டுறெல்லாம் இப்போவே கிண்டி போகணும். அரிசி ஃபுல்லாக அவிஞ்சு முடிகிறதுக்கு இடையில அரைவாசி அவிகிறதுக்கு முதல் கிண்ட வேண்டியெல்லாம் கிண்டி தள்ளிடுவோம். அதுக்கப்புறம் கிண்டக்கூட கிண்டிங்கன்னு சொன்னால் அரிசிக்கு பதிலாக களியாக வந்துடும். இல்லாமல் அரிசியெல்லாம் உடைஞ்சு தூள் தூளாக வந்துடும். இது யார் சொன்னது தெரியுமோ? ஜபார் பாய் சொன்னது. ஆனால் நான் ட்ரை பண்ணினா அப்படி தான் வருகுது. என்னதான் இருந்தாலுமே இந்த குரு ஜபார் பாய் தானே, அவர் தான் எனக்கு எல்லாம் சொல்லி தந்தவர். அதுக்காக நான் போய் கேட்டுக்கொண்டு வந்த நீங்களோட எல்லாம் கேட்கக்கூடாது. நான் அவர்கிட்ட வீடியோ பார்த்து தான் செய்ய துவங்கினேன். நான் இன்னும் ஒருக்கா கிண்டி போட்டு அடுப்பை குறைச்சி விடுவோம். நைஸாக அவியட்டும். சுசி, பேப்பர் இருக்கு, பொரியலை போட. எரியுது. இப்படி ஒரு ஈர துணி எடுத்து இவங்க ஒரு ஓட்டடக்கல்ல இந்த ஓட்டைக்கு நேரம் வைக்க போகணும். இப்படி அவன்டா புகை வராது லேசில். எல்லா பக்கத்தாலும் புகை வருது. மூடியை மாற்றி வச்சுட்டு நம்ம அப்படி புகை வார இல்லையே. ஐயோ, இருக்கா கிண்டி பார்ப்போம் எப்படி கிடக்கான். ஓகே, சூப்பர். அவிஞ்சு ஒன்று வருது. இனி என்ன ஒன்று பண்ணிட்டா ஓவராக கிண்டக்கூடாது. சரியோ? ஓவராக கிண்டினா அரிசி படுத்துடும். சரியோ? இனி அடுப்பை குறைச்சி விடுவோம். இதான்னு சொன்னால் ஒன்றில் விடலாம். ஓகே, ஓகே. 20 நிமிடங்கள் போய்விட்டது. இப்போ தொடர்ந்து பார்த்துருவோமே. ஒரு விரட்டுவோம். இல்லை, நீங்கள் உப்பை போட்டுட்டீங்களாண்டா என்ன உப்பை போட சொல்றீங்கோ? கள்ள திட்டம் தானே. இல்லை,
அதான் இனி போட்டா கரைச்சல். ஓகே, பிரியாணி ரெடி. பிரியாணி ஒரு மாதிரி போட்டு முடிஞ்சது. ஏன் தனிமையாக இருக்குன்னு தெரியுமோ? அதே நீ இங்கே வந்து மூடி இதுவே போட இயலாது, அதனால் அது தனிமையாக தான் இருக்கும். நாங்கள் இனி எடுக்கத்தான் அது வேறும் கொஞ்சம் உறுத்துண்டு வரும். ஓகே, லைட்டான ஹீட்டில் விட்டு கிடக்கு. இப்போ நாங்கள் இது பிரியாணி இங்கே தள்ளுவோம் கிடக்கட்டும். இதில் கொஞ்சம் நேரம் நாங்கள் இப்போ தெரியுதோ சிவப்பு வெங்காயம் மற்றது மிளகாய் எல்லாம் போட்டு ஓகே இது போட்டாச்சு. இதுக்கு உப்பும் போட்டாச்சு. இனி தயிர், தயிர் கையை கழுவோம். அது உப்பா கிடக்கு. தயிரில் தண்ணி நிற்கி ஊற்றுவோம். அதை வேண்டாம். இப்போ கணந்தானே என்ன வந்த கொஞ்சம் கூட விட்டு விடுவோம். ஓகே, இப்போ கிடாங்கடான்னு கிண்டுவோம். அந்த உப்பு முறுக்குற அந்த என்ன முறுக்குற போடுறக்கல்லோ அது கிடந்தாத்தா. ஓகே, இதுக்கு மைனஸ் போடட்டா. மைனஸ் போடுறது அது எண்ணெய் தானே. எண்ணெய்க்கு சும்மா போட்டு இருக்கிற பிரச்சனை காணாண்டு கொலஸ்ட்ராலை உண்டாக்குவான். யானைக்கு சின்ன பொருள் தெரியா பெரிய பொருள் தெரியுமெண்டு உங்களுக்கு யாராவது சொன்னவியோ? மிளகை முறுக்கி போடுவோம் தான். யானை மாதிரி நீங்கள் யானைக்கு இதுதான் பிரச்சனை அதான் பிரச்சனை ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? வாயில வந்தபடி கதைக்கிறது, ஏதோ ஒன்றை கதைச்சு தள்ளுவோம்ட்டு. எவனாவது இப்படியே வெட்டி நியாயம் கழிச்சு கொண்டு திடவனுக்கு பின்னால தெரிஞ்சு இந்த வெட்டி கதையெல்லாம் கேட்டுக்கொண்டு திரியுங்கோ. பாப்பம் சாப்பிடு பாப்பம். என்ன கணக்காக இல்லை. கையாலாம் கதைக்கோணும் போலடாக்க முறுமோண்டு அப்படியே முடிச்சு கொண்டு விடக்கு. வெங்காயம் எல்லாம் கையால் எதையோ ஒண்ணுமே சரி கையால் அஞ்சு இது வித்தியாசமான இதாக கிடக்கு. ஓ கையால் அஞ்சு இங்கே வேறு இல்லைண்டா வெங்காயம் அப்படியே முறுக்கி கொண்டு நிற்கிது. நல்லா தான் இருக்கு கையால் முறுக்கியோட. ரெடி, வெங்காய சம்பல் ரெடி.
பாருங்கோ வெங்காய சம்பல் ரெடி. கோழி பொரியல் ரெடி. மிச்சம் பொரிஞ்சு கொண்டு விடாக்கு. எங்கடை விட்டால் கோழி முருகத்தான் பொரிக்க வேணும். சரியோ பாருங்க கொஞ்சம் எவ்வளோ முருகி போய் கிடக்கணுங்க. இப்படி முருகத்தான் பொரிக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும். என்ன பிடிக்காது. பிரியாணியும் ரெடி, சம்பலும் ரெடி, பொரியலும் ரெடி. இனி ஒரு ஏத்துக்க போட்டு இது ஒரு ஆக்கள் கதவை கொடுக்க போகிறோம். சரியோ ஒரு சொந்தக்கார ஆளுக்கு கதவை கொடுக்க கொண்டு போக போகிறோம். சரியோ இனி அடுத்த முறை சந்திப்போம்.